ஐசிசியின் 2024 ஆண்டு விருதுகளில் கமிந்து மெண்டிஸ் இலங்கைக்கு முதலாவது விருதை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். 2024 ஆண்டின் எமர்ஜிங் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர், அதாவது வளர்ந்து வருகின்ற மிகச்சிறந்த வீரருக்கான விருது கமிந்து மெண்டிஸுக்கு கிடைத்திருக்கிறது. அவரோடு போட்டியிட்டிருந்த பாகிஸ்தானின் சயீம் அயூப், இங்கிலாந்தின் கஸ் அட்கின்சன் மற்றும் மேற்கிந்திய தீவுகளின் ஷமார் ஜோசப் ஆகியோரை முந்தி கமிந்து மெண்டிஸ் இந்த விருதை தனதாக்கி இருக்கின்றார். 26 வயதாகின்ற கமிந்து மெண்டிஸ் இந்த எமர்ஜிங் கிரிக்கெட்டர் விருதை பெற்றுக்கொண்ட இரண்டாவது இலங்கையர் என்பது முக்கியமானது. 2008 ஆண்டு அஜந்த மெண்டிஸ் இந்த விருதை வென்றெடுத்திருந்தார். இந்த எமர்ஜிங் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் விருது 30 வயதுக்கு குறைவான வீரர்களுக்கு வழங்கப்படும். அதுபோல இந்த விருதை அவர்கள் பெறுகின்ற அந்த குறித்த ஆண்டிலே அந்த ஆண்டுக்கு முன்னதாக அவர்கள் 5 டெஸ்ட் போட்டிகள் இல்லாவிட்டால் 10 ஒருநாள் சர்வதேச போட்டிகளுக்கு குறைவாகத்தான் ஆடியிருக்க வேண்டும் என்பது விதிமுறை. இந்த ஆண்டு கமிந்து மெண்டிஸின் ஆண்டாக அமைந்தது. டெஸ்ட் போட்டிகளில் சர் டொனால்ட் பிராட்மனை நிகழ்த்தியிருந்தார். 1000 ஓட்டங்களை கடந்த 75 ஆண்டுகளில் டெஸ்ட் போட்டிகளில் கடந்த முதலாவது வீரராக இவர் மாறியிருந்தார். இதுபோல இந்த வருடம் இவருக்கு டெஸ்ட் போட்டிகளில் ஓட்டங்கள் குவிக்கின்ற ஒரு ஆண்டாக அமைந்திருந்தது. 2 கைகளாலும் பந்து வீசக்கூடிய கமிந்து மெண்டிஸின் பந்து வீச்சை இலங்கை அணி பெரிய அளவில் பயன்படுத்திக் கொள்ளாவிட்டாலும் டெஸ்ட், ஒரு நாள், T20 சர்வதேச போட்டிகள் என்ற 3 போட்டிகளிலும் இலங்கையின் முக்கியமான துடுப்பாட்ட வீரராக கமிந்து இந்த வருடத்தில் மாறியிருந்தார். 2018 ஆண்டு T20 சர்வதேச போட்டியிலும் 2019 ஆண்டு ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் 2022 ஆண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக காலி மைதானத்திலும் அறிமுகமானதுக்கு பிறகு 2024 ஆண்டு தான் அவருக்கு டெஸ்டின் கம்பேக் ஆண்டாக அமைந்திருந்தது. இந்த ஆண்டிலே தான் ஆடிய 9 டெஸ்ட் போட்டிகளில் 1049 ஓட்டங்களை குவித்திருக்கின்ற கமிந்து மெண்டிஸ் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக சிலட் மைதானத்தில் ஒரே போட்டியில் 2 சதங்களையும் பெற்றுக்கொண்டார். 9 டெஸ்ட் போட்டிகள் 16 இன்னிங்ஸில் 1049 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட கமிந்து மெண்டிஸ் அதிலே 5 சதங்களையும் 3 அரை சதங்களையும் உள்ளடக்கியிருந்தார். டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் தனது முதல் 8 டெஸ்ட் போட்டிகளில் குறைந்தபட்சம் 50 ஓட்டங்களை கடந்த முதலாவது வீரர் என்ற சரித்திர சாதனை கமிந்து மெண்டிஸினால் இந்த ஆண்டில் பதியப்பட்டது. டெஸ்ட் போட்டிகள் அளவுக்கு ஒருநாள் போட்டிகள், T20 சர்வதேச போட்டிகள் இல்லாவிட்டாலும் கூட ஒருநாள் போட்டிகளில் ஒரு அரைச்சதத்தோடு 43.4 என்ற சராசரியில் 217 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். ஆடிய போட்டிகள் குறைவு. T20 சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் 2018 ஆண்டு அறிமுகமானாலும் இந்த வருடத்தில் 2 அரைச்சதங்களை பெற்றுக்கொண்டு அங்கேயும் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டில் ஐசிசியினால் அறிவிக்கப்பட்ட 2024 ஆண்டுக்கான டெஸ்ட் அணியிலும் கமிந்து மெண்டிஸ் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு பெருமை தரக்கூடிய சிறப்பான விடயம் ஒன்று. 26 வயது இன்னும் தாண்டி செல்லக்கூடிய சாதனைகள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த ஐசிசியின் எமர்ஜிங் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் விருதுகள் 2004 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்ற வேளையில் முதலாவது விருதை பெற்றுக் கொண்டவர் இர்ஃபான் பத்தான். கடந்த ஆண்டு 2023 ஆண்டுக்கான இந்த விருது வழங்கப்பட்ட வேளையில் அந்த விருதை பெற்றிருந்தார் ரச்சின் ரவீந்திர, நியூசிலாந்தை சேர்ந்தவர். இதுவரைக்கும் வழங்கப்பட்ட விருதுகளில் இலங்கையர்கள் 2 பேர் இந்த விருதை பெற்றுக் கொண்டார்கள். இப்போது கமிந்து மெண்டிஸையும் சேர்த்து 2 மெண்டிஸ்கள், கமிந்து மற்றும் அஜந்த மெண்டிஸ். இதற்கு முதல் இந்த விருதுகளை பெற்றுக்கொண்ட நாடுகளை பொறுத்தவரையில் இங்கிலாந்து 4, ஆஸ்திரேலியா 4, இந்தியா 3 தடவைகள், மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை ஆகியன 2, பங்களாதேஷ், நியூசிலாந்து, பாகிஸ்தான் ஆகியன தலா ஒவ்வொரு தடவைகள் இந்த எமர்ஜிங் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் விருதை